ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து நம்ம வாழைக்காயில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாம். அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது உருளைக்கிழங்குல தான் நம்ம செய்வோம். ஆனால் இது நான் ஒரு வாழைக்காயில் செய்கிறேன். வாழைக்காயில் ரொம்ப செய்கிறப்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த வாழைக்காய் நான் ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன். அந்த வாழைக்காயை முதல்ல 3ஆக கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தோலை சீவிட்டு கூட 3ஆக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறமா தோல் சீவுறேன். சரியா? இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தோலை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே நீல வாக்கில் நறுக்கலாம். அது ஒன்று கட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான இது வந்து பசங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் நீளம் சைஸ் எல்லாம். இன்னும் கொஞ்சம் நீளமாக வேணும்னா வாழைக்காயை 2ஆக வெட்டிக்கோங்க. அது இருந்தால் இப்போ இது நம்ம வாழைக்காயை வந்து அப்படியே எடுத்துகிட்டு காலையிலே கட் பண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை விரித்து அதில் நீங்கள் ஃபேனுக்கு அடியில் போட்டிங்கன்னா காலையில் ஒரு ½ அன் ஹவர் போடலாம், 1 ஹவர் கூட போடலாம். போட்டுட்டு எடுத்து வரட்டா ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து நான் வந்து உடனே செய்கிறதுனால இதை வந்து இப்போ நல்லா கழுவிட்டு நீங்கள் காட்டன் பியூராக ஒரு காட்டன் துணி எடுத்துட்டும் நம்ம கட் பண்ணலாம். ஆனால் 2-3 வாட்டி கழுவிடணும். ஏன்னா அதில் வந்து ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். அதை வந்து நம்ம தேய்ச்சி கொஞ்சம் கழுவி எடுத்துடணும். அந்த ஒடிஞ்சு போயிடாமல் கழுவி எடுத்துக்கலாம். அதை 2-3 வாட்டி கழுவினோம்னா தான் அந்த வளவளப்பு போகும். கழுவிட்டு அதை பரத்தி வச்சு நம்ம காட்டன் துணியோ இல்லை டிஷ் பேப்பரோ வச்சு அதை ஒத்தி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு டிஷ்ஷில் தான் நான் 2-3 டிஷ்ஷை எடுத்து நல்லா ஒத்தி எடுத்துட்டேன். அந்த தண்ணி எல்லாம் எடுத்து சுத்தமாக ஈரம் இல்லாமல் அந்த காயில் வச்சுக்கணும். வச்சாதான் நமக்கு சீக்கிரமாக ஆகும். பாருங்கள், இது மாதிரி ஒத்தி எடுத்துருங்க. இது ஒரு 2-3 பேப்பர் ஆகும். நல்லா ஒத்தி எடுத்துடலாம். அடியில் பாருங்கள் தண்ணி நிற்குது, அதையும் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாருங்கள் அந்த அடியில் கட்டையில் இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியும் தொடச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இதை துடைக்கலாம். ஈரம் போயிடும். அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே தொடச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்துக்கோங்க, இதை உப்பு போடக்கூடாது. நம்ம உப்பு போட்டோம்னா இந்த வாழைக்காய் வந்து ரொம்ப துவலும். அதுக்காக இந்த ஸ்டிப்னஸ் இருக்காது. அதுக்காக நம்ம உப்பு போடாமல் தான் இப்போ நம்ம வறுக்க போகிறோம். இதை நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம வறுக்கணும். அதனால எண்ணெய் தண்ணி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை தொடச்சி எடுக்கிறோம். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நான் உடனே பண்ணுறதுனால தான். இல்லைனாக்கா நம்ம பாட்டுக்கு ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு, பசங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் வறுத்து சும்மா உப்பு தூள் தூவிட்டு இதில் உப்பும் கொஞ்சம் காரப்பொடியை தூவி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து சாம்பாருக்கு செய்கிறதுனால அதெல்லாமே நான் கொஞ்சம் தாளித்து விட்டு நான் செய்ய போகிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், பாத்திரத்துலேயே சத்தம் கேட்கும் போடுறப்போ. அது வந்து வறுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது ஒரு வாழைக்காய் தான். ஒரு வாழைக்காய்க்கே இவ்வளோ இருக்குது பாருங்கள். நல்லா பொரிச்சுக்க. கொஞ்சம் தான் எண்ணெய் வந்து அதிகமாகவே ஆகாது. கொஞ்சம் எண்ணெய் விட்டாலே போதும், நமக்கு இருக்கும். இந்த எண்ணெயெலாம் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெய் அவ்வளோ எண்ணெயிலே நம்ம திரும்ப நம்ம மசாலா இப்படியே நம்ம எடுத்து இதில் காரப்பொடியும் உப்புத்தூளும் தூவி பசங்களுக்கு கொடுத்துருங்க, சாப்பிட்ருவாங்க. ரொம்ப விரும்பி
ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நான் சாம்பாருக்கு செய்கிறதுனால அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இந்த மட்டன் மசாலா மாதிரி ஏதாவது கொஞ்சம் வாசனை வேணும்னா அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மஞ்சள்தூளும் மிளகாத்தூளுமே போதும். அது கொஞ்சம் போட்டுட்டு அதை அப்படியே இந்த வறுத்து வச்சுருக்க இந்த வாழைக்காயை இதில் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க, ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. ரொம்பவே இது என்னோடய ஃபஸ்ட்டு தரம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். அது வரைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. இது கலவை சாதத்துக்கும் டிஃபன் பாக்ஸில் வச்சு விடுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். லெமன், தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை எல்லாத்துக்குமே, சாம்பார், ரசம் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.